ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு 360 ஆரோ டிவி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு இமேஜை கிளிக் பண்ண டேரெக்டாக வெப்சைட்குள்ளே போகணும். அதாவது சாம்பிள் இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நார்மலாக நான் ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா, கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்கா என்ன ஆகும், நம்மளுக்கு வேறு ஒரு பேஜில் அந்த இமேஜ் பெரிய சைஸில் ஓப்பன் ஆகும். பட் ஆனால் எனக்கு இந்த இமேஜை கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு அந்த யூஆர்எலுக்கு போகாமல் டேரெக்டாக வந்துட்டு எனக்கு என்ன ஆகும், இந்த இமேஜோட சைஸில் வந்துட்டு பெருசாக எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகாமல் எனக்கு என்னோடய ப்ராடக்ட்டோட யூஆர்எல்குள்ளே போகணும். இந்த ப்ராடக்ட் ஆஃபர் பார்த்தாங்க அப்படின்னாக்கா, இந்த ஆஃபர் பார்த்தா டேரெக்டாக கிளிக் பண்ணாலே அந்த ப்ராடக்ட்டை நான் பை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி போஸ்ட்டை வந்துட்டு நான் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் எப்படி போஸ்ட் பண்ணுறதுன்னு தான் எனக்கு இந்த டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஓகேங்களா. இதனால் வந்துட்டு ஈஸியாக நம்மளுக்கு ப்ராடக்ட் ஆஃபர் கிளிக் பண்ணி நம்ம கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கும் வந்துட்டு பிஸ்னஸ் சீக்கிரமாக நடக்கும். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு டிப்ஸ் தான். ஸோ அடுத்தடுத்த பதிவில் நிறையா டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு போட்டுறேன். ஸோ இது மாதிரி எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா, நான் இதுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். anyimage.io அப்படின்ற வெப்சைட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதை வச்சு என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட் எடுத்த உடனே anyimage.io வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இந்த வெப்சைட் தெரியலனா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சு. நல்லாயிருக்கும் இந்த இமேஜோட இந்த ஆப்ஷன். ஓகேங்களா. ஸோ ப்ரௌஸ் ஃபைலுக்குள்ளே போயிட்டேன். ஸோ ப்ரௌஸ் ஃபைலுக்குள்ளே போய்ட்டு நான் என்ன ஆஃபர் போட போகிறனோ அந்த இமேஜை நான் எடுக்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நான் ஹனி போட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு லெமன் பிக்கிள்ஸ் வந்துட்டு போட போகிறேன். லெமன் பிக்கிள் வந்துட்டு எடுத்து இது கம்ப்ரஸ் ஆகும். கம்ப்ரஸ் ஆன உடனே எனக்கு சில டீட்டெயில்ஸ் வந்துட்டு கேட்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஏஜே நேச்சுரல்ஸில் வந்துட்டு அந்த என்னோட யூஆர்எல், அதாவது எந்த பேஜில் இருக்கோ அந்த ப்ராடக்ட் பேஜை நான் எடுத்து வச்சுக்கிறேன். லெமன் பிக்கிள்ஸ் அப்படின்னாக்கா அந்த ப்ராடக்ட் பேஜ், அந்த வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணி அந்த ப்ராடக்ட் பேஜை எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த லெமன் பிக்கிள்ஸ் முன்னாடி வந்துட்டு இந்த டைட்டில் வந்துட்டு கேட்கும் அதில். ஸோ இந்த டைட்டிலை காப்பி பண்ணிவிட்டு, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, கிளிக் பண்ணிவிட்டு அந்த எனி இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ டைட்டில் வந்துட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன், நம்ம இந்த பிக்கல்ஸை பற்றி ஏதாச்சும் எழுதியிருந்தோம் அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நான் கீழே இருக்குது, அதை நான் அப்படியே வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. இல்லை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறதுனாலும் ஓகே. இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லை, உங்கள் வெப்சைட்டை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வெப்சைட் ஆட் பண்ணிட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் யூஆர்எல் அப்படின்றது இந்த ப்ராடக்டோட யூஆர்எல் மேலே இருக்குது. ஸோ காப்பி பண்ணுறேன். யூஆர்எல் அப்படின்றது மேலே இருக்கிறது தான் காப்பி பண்ணிவிட்டு அதை பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே, யூஆர்எல் பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ப்ராடக்ட்டை வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் அடி வாங்கும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்டோட இது வந்துட்டு இது பண்ணுறேன். ஸோ நம்மளோட ஆஃபர் தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. லெமன் பிக்கிள்ஸ் இப்படி தெரிஞ்சால் ஓகே. ஆஃபர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஷாப் நோ இது எல்லாமே தெரியும். இந்த ஷாப் நோ கிளிக் பண்ணாலும் நம்ம வந்துட்டு வெப்சைட்டில் போகணும். ஸோ அது மாதிரி தான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா. ஸோ நம்ம போட்ட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கீழே வந்துச்சு. எலுமிச்சை ஊறுகாய். ஸோ நம்ம போட்ட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கீழே வந்துச்சு. ஸோ ஓகே. ஸோ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு முடிச்சுட்டு மேலே ஃபினிஷ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபினிஷ்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ கம்ப்ரோஸ் ஆகிட்டு எனக்கு ஒரு யூஆர்எல் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி தரும். அதுவே யூஆர்எல் ஜென்ரேட் பண்ணி தந்துருச்சு அப்படின்னாக்கா, நான் இதை காப்பி கொடுத்துக்கிறேன். காப்பி கொடுத்துட்டு இந்த யூஆர்எல் எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்னோடய பேஜில் போயிட்டு நம்ம நார்மலாக போஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல நான் போஸ்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக போஸ்ட் பண்ணுற மாதிரி போஸ்ட் பண்ணேன் அப்படின்னாக்க எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஆடை இப்படி காமிச்சிடும். ஓகேங்களா. ஸோ நம்ம ஆட் எப்படி வரப்போகுதுன்றதை காமிச்சிடும். இதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு லிங்க்குள்ளே போகணும் அப்படின்றதையும் காமிச்சிடும். ஸோ இதை வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இப்போது நார்மலாக இமேஜ் ஷோ ஆகும். நம்மளோட இமேஜ் கண்டென்ட்டும் நம்மளுக்கு ஷோ ஆகும். நம்மளோட வெப்சைட்டும் ஈஸியாக ப்ரொமோட் ஆகும். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு ஸோ எனக்கு போஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ போஸ்ட் ஆன உடனே என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஓகே இமேஜ் போஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு தடவை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ண அந்த யூஆர்எல் வந்துட்டு இமேஜாகவும் போஸ்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க டேரெக்டாக எனக்கு வந்துட்டு அந்த வெப்சைட்டோட லிங்க்குக்கு வந்துட்டு அந்த ப்ராடக்ட் இமேஜோட லிங்க்கு வந்து போயிடும். ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வந்துட்டு நான் அடிக்கடி வந்துட்டு நான் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றின டிப்ஸையும் வந்துட்டு இதில் வந்துட்டு உள்ள இன்க்ளூட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. சப்போர்ட் நீங்கள் கொடுக்க நான் நிறைய வீடியோஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.